சாகிப் டாக்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாய்பு. சார் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் கோயம்புத்தூர்ல விவசாயிகளுடைய மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தாங்க. கூடுதலா பார்த்தோம்னா பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்ல தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளித்திருந்தாங்க. இருந்தாலும் மக்கள் பெருமளவுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள வரவேற்கலன்னு ஒரு கருத்தும் போகுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கோவைக்கும் மதுரைக்கும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்காததுதான் இதற்கான காரணம்னு ஒரு கருத்து கூட சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா நான் முழுமையாக பிரதமர் மோடி அவர்களுடைய உரையை கேட்டேன். ஏதாவது புதுசா சொல்லுவாரு. தமிழ்நாட்டு ஓகே. மக்களை கவரும் வகையில குறைந்தபட்சம் 2026 தேர்தலை கருத்தில் கொண்டு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவார். விவசாயத்திற்கும் விவசாயிகளுடைய அந்த வாழ்க்கைக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்வார் என்று எதிர்பார்த்தேன். ஒண்ணும் இல்ல, புஸ்வானம். 18,000 கோடி நான் வரவு வைக்கிறேன் என்று சொன்னார். இது பல முறை சொல்லியிருக்கார் அந்த மாதிரி. ஓ! நாட்டுல நாட்டுல ம். இருக்கக்கூடிய விவசாயம் முன்னோடி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு. நான் ஓகே. தமிழன் என்பதற்காக சொல்லவில்லை. ஓகே. கடைசியா லாஸ்ட் 11 வருஷம் மோடி ம். பிரதமராக பதவியேற்ற முதல் 11 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் சொல்லட்டா, ஆவரேஜ் இண்டெக்ஸ். தமிழ்நாட்டுல விவசாயத்தை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் பேசியிருக்கிறார் மோடி. எப்படி பயிர் செய்ய வேண்டும், ஊடுபயிர் என்றால் என்ன, இப்படிலாம் பேசுறாரு. தென்னை மரத்துக்கு இடையில என்ன செய்யணுமா, வத்தலை பயிரிடணுமாமா. தென்னை மரத்துக்கு இடையில, தென்னந்தோப்புக்கு இடையில ஊடுபயிராக வத்தலை பயிரிடுங்கள். யார் சொல்லி கொடுத்தாலும் தெரியவில்லை. கொல்லம்பற்றையில ஊசி வித்த கதை தான். நியூ கேசில்ல போய் நீ சார்கோல் விற்க முடியாது. அது போல தமிழ்நாட்டுல வந்துகிட்டு நீங்க விவசாயத்தை பத்தி அவர் பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் தமிழர்கள் இல்லை என்பதை நான் பிரதமர் உரைக்கு நான் பதில் உரையாக சொல்கிறேன். மொத்தத்துல பாத்தீங்கன்னா சொதப்பல். ஏதோ வந்துட்டு ஓ! போகணுங்கிறதுக்காக வந்திருக்காரு. வரும்போதே கோ பேக் மோடிங்கிற சத்தமும், விவசாயத்திற்கு நீ வஞ்சித்தாய், விவசாயிகளுக்கு வரிய மடியிலே கை வைத்தாய் என்ற பதாகைகளை தாங்கி விவசாயிகள் என்ன செஞ்சாங்க, கருப்பு கொடி காட்டி போராட்டம் நம்ம பார்த்தோம். இதான் நிலைமை. இருந்தாலும் கோயம்புத்தூர் மக்கள் பிரம்மாண்டமான முறையில வரவேற்றாங்கன்னு சொல்லிட்டு செய்தி ஊடகங்கள்ல வெளியிடுறாங்கல்ல. அந்த செய்தி வீடியோ நீங்க கட் பண்ணி போடுங்க பார்ப்போம். பிரம்மாண்டமான வரவேற்புனா 50 பேர் நிக்கிறதா பிரம்மாண்டமான வரவேற்பு? பின்னாடி நிக்கிறவங்கள ஓடி திரும்ப 1/2 கிலோமீட்டருக்கு நிறுத்துறதா பிரம்மாண்டமான வரவேற்பு? இதாங்க பிரம்மாண்டமான வரவேற்பு. அது நமக்கு தேவையில்லை. மோடியை பிரம்மாண்டமாக வரவேற்காம இருந்தா நமக்கு மகிழ்ச்சி தான் அது. பிரதமர் மோடி அவர்களுக்கு பிரதமர் மோடி எனக்கும் உங்களுக்கு சேர்த்தாங்க பிரதமர். நமக்கு விரும்புறோமோ வெறுக்கிறோமோ நம்முடைய பிரதமர் அவரு. ம். ஆனா பிரதமர் மோடியே தமிழாகவே வரவேற்ற மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் அப்ப காத்து வாங்கிருச்சா? கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பகுதியில் காத்து வாங்கிருச்சா ரோடு ஷோ? அப்படியே தலைப்பு வச்சுக்கலாம். காற்று வாங்கிய ரோட் ஷோ, மோடியை ஓகே. புறம் தள்ளிய கோவை மக்கள், இப்படித்தான் தலைப்பு வைத்திருக்க வேண்டும். ஆனா சங்கி ஊடகங்கள் ஆஹா ஓஹோன்னு போடுறாங்க. அது கூட்டம் நம்ம மேட்டர் கிடையாது. அது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. நாம என்ன சொல்றோம், கண்டென்ட் என்ன தெரியுமா? கடந்த 11 வருஷமாக நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயம் சம்பந்தமான அந்த டேட்டா புள்ளியோரம் என்னது? தமிழ்நாடு தான் நம்பர் 3 இடத்துல இருக்கு மாநிலம். சில இடங்கள் ஓகே. நம்பர் 1ல இருக்கு. சில விஷயங்கள விவசாய பொருட்கள்ல ஏற்றுமதியில விளைச்சல்ல நம்பர் 2 இருக்கிறோம். சில விஷயங்கள்ல விவசாய பொருட்கள்ல நம்பர் 3 இருக்கிறோம். 3வது இடத்தை விட்டு நம்ம கீழே வரல. தேசிய வளர்ச்சியில நேஷனல் உடைய அந்த ப்ரொடக்ஷன்ல தேசிய அளவுக்கு இந்திய அளவுக்கு பாத்தீங்கன்னா விவசாயியுடைய ப்ரொடக்ஷன்ல 9.18 விவசாய பொருட்களை விளைவிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 10% நம்ம தான் இருக்கிறோம். சரியா? அப்புறம் 13% இண்டெக்ஸ். விவசாய பொருள் மூலமாக நாட்டுக்கு வரக்கூடிய வருமானத்துல 13% தமிழ்நாட்டிலிருந்து வருகிறது. மோடி இதை பத்தி ஏதாவது சொன்னாரா? ஊடு பயிரை பத்தி பேசின மோடி அவர்களே, விவசாயத்தை பத்தி பேசின மோடிஜி அவர்களே, நீங்க சாமி தெரியாம பேயாடாதீங்க. பேயாடலாம் சாமி அப்படின்னு. முதல்ல எந்த சாமின்னு தெரியணும்ல. நீங்க நிப்பாட்டி கேள்வி கேட்கலாமே. முருகர் 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 சாமியை பத்தி பேசினாரு. எங்க முப்பாட்டம் முருகரை ஓகே. பத்தி எல்லாம் பேசினாரு. திணை, ம். முருகருக்கு திணை இருக்கிறது. நாங்க ம். தேனும் திணையும் படையில் செய்யறோம்னாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தமிழ்நாட்டுல தேனு திணை எல்லாம் இருக்கட்டும். அது முருகனை ஏன் சொல்றீங்க? முருகனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ் ஆயில் தெரியலையேன்னு சீல்ல கவலைப்படுறாங்க. நம்பர் 1.
வேர்க்கடலை ஏற்றுமதியில பயிர் செய்து நம்ம நம்பர் 1. கரும்பு ஏற்றுமதியில பயிர் செய்வதில இந்திய அளவுக்கு தமிழ்நாடு தான் நம்பர் 1. நான் சொல்லல. 2024, 25ல அவங்க வெளியிட்ட டேட்டா இந்த கையில இருக்கு. ஒன்றிய அரசு வெளியிட்ட டேட்டா நான் கையில வச்சிருக்கிறேன். அது போல பாத்தீங்கன்னா இவர் சொன்னாரு, கார்ப்ஸ் பயிர்கள் இருக்கு பாருங்க, சென்னையில நாம நம்பர் 1. எல்லாம் கேரளா நினைச்சிட்டு இருக்காங்க. கேரளா இல்ல, கேரளா பீட் பண்ணிட்டோம் நம்ம. கேரளா நம்பர் 2 ஆகி போயிடுச்சு. தமிழ்நாடு நம்பர் 1 ஆகிட்டு. அப்புறம் வந்து வாழை, பனானா, வாழையில நம்பர் 1 தமிழ்நாடு. கரும்புல நம்பர் 1. ஏன் சொல்றேன்னா, ஒட்டுமொத்த விவசாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேசிய அளவுல நம்பர் 3வது மாநிலமாக இருக்குது. நமக்கு என்ன தேவைன்னா, இங்க இருக்கக்கூடிய பயிர்களை ரத்து செய்யுங்க. 18,000 கோடி வரவு வச்சுக்கன்னு சொன்னீங்கல்ல, ரத்து எவ்வளவு? விவசாயிகள் செத்து விழுந்திருக்கான. லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா சொல்லட்டா? விவசாயிகள் நாடு அளவுல மோடி சர்க்கார்ல சூசைடு பண்ணவர்கள், இறந்தவர்கள், சூசைடு பண்ணவர்கள், தற்கொலை செய்தவர்கள், கடனை அடைக்க முடியாமல் விவசாய பயிர்க்கடனை அடைக்க தற்கொலை செய்தவர்கள் என்னைக்கு தெரியுமா? 2021 10,227 பேர். 2022 10,557 பேர். 2023 10,786 பேர். 2022 11,290 பேர். இப்படி பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் நாடு முழுதா என்ன செஞ்சிருக்காங்க? சூசைட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டு இண்டெக்ஸ் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டு விவசாயிகள் என்ன செய்யல? எலிக்கறி சாப்பிடல. தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் பட்டினி பசினியமா இல்ல. அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வைக்கவில்லை. தமிழ்நாட்டுல ஆளக்கூடிய அரசாங்கம், அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யாரும் விவசாயிகளை எலிக்கறி தின்ன வைக்கவில்லை. அப்ப நாடு ஃபுல்லா விவசாய நிலைமை இதுதான். தமிழ்நாட்டுல வந்துட்டு ஊடுபயிர் செய்யுங்க. நான் கேட்கிறேன், அவர் பேசின முத்தாய்ப்பா பிரதமர் பேசினாரு. அவர் மாதிரி நம்ம பேசி காட்டலாம். இயற்கை மேல வேளாண்மை ஹே, பூச்சிக்கொல்லி மருந்து நகி ஹே, உரம் போடாதீங்க எல்லாம் சொன்னாரு. 18,000 கோடி வரவு வச்சிருக்காங்க. பீகாரின் காற்று தமிழ்நாட்டுல வீசுது ஹே. பீகார் உள்ள காத்து ஏன் தமிழ்நாட்டுல வீசுதுன்னு கேட்டேன். விவசாயத்திற்கும் விவசாய மாநாடு, விவசாய பத்தி பேசணும், விவசாயிகளை பத்தி பேசணும். பீகாருடைய காத்து எப்படி தமிழ்நாட்டுல வீசுது? பீகார் வந்து வறட்சி மாநிலம். வறட்சி மாநிலம். பீகார்ல வந்து இத்தனை நான் சொன்ன பாருங்க, 10,000 பேரு 11,000 பேர் வருஷம் இறக்குறாங்களே, பெரும்பாலுமே பீகார் மக்கள் தான் இறக்குறாங்க. விவசாயி தான் தூக்கு போட்டு சாவுறாங்க, விஷத்தை குடிக்கிறாங்க, மருந்து அடிக்கிறாங்க. இப்ப பீகாருடைய காட்டு தமிழ்நாட்டுல வீசுன்னா பயங்கரமா இருக்கு. பிரதமர் மோடி அவர்களை என்ன பேச வந்திருக்கிறீங்க? அவர் பாத்தீங்கன்னா முருகன் அது சொல்லியாச்சு. விவாதம் நடைபெற வேண்டுமா? என்ன விவாதமா? வந்து உயிர்கொல்லி, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாத இயற்கை விவசாயத்தை பத்தி என்ன செய்யணும்? விவாதம் நடைபெறும். எங்க விவாதம் நடைபெறுமா? தமிழ்நாட்டுல. சரி, நான் கேட்கிறேன், நடைபெறும் தானே? விவாதிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2024, 25 பட்ஜெட்ல இந்த வேளாண் ஃபெர்டிலைசருக்கான, அதாவது உரம் வாங்குவோம், ரசாயன உரம், எங்க அம்மா நிர்மலா சீதாராம் ஜி பைனான்ஸ் மினிஸ்டர் பேசின அறிக்கையில 1,91,836 கோடி, சற்றப்ப 2 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கீங்களே. நீ 2 லட்சம் கோடி நீங்க ஒதுக்கிட்டு 1,91,000 கோடி ஒதுக்கி போட்டு நீங்க இயற்கை உரத்துக்கு வாங்கன்னு எதுக்கு சொல்றீங்க? அப்ப அந்த டெண்டர்லாம் நீங்க கேன்சல் பண்ண போறீங்களா? ரஷ்யால இருந்து உர இறக்குமதி, சீனால இருந்து உர இறக்குமதி பண்ணிருக்கீங்களா? அந்த ஃபெர்டிலைசர் எல்லாம் என்னது? இயற்கை விவசாயத்துக்குள்ள ஃபெர்டிலைசர்ஸா? இயற்கை உரமா அது? மாட்டு சாணமா அது? இல்லையே. அப்போ பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல இப்படி வந்து பேசினா யூடியூப்ல வந்து ஆயிரக்கணக்கான பேர் தொடர்ந்து வச்சுட்டு டேட்டாவை புள்ளிவரமா பேசுவாங்கன்னு இருந்து யாராவது சொல்லவில்லையா? நைனா நாகேந்திர மாமா சொல்லலையா? அண்ணாமலையா சொல்லியிருக்க வேண்டாமா? இப்படி பேசி விட்டு போயிருக்கிறார். அப்புறம் ஜிஎஸ்டி குறைப்பு, ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்து பயங்கரமான விவசாய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கான். எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு வருது. வேளாண் திருத்த சட்டம் என்று அறிமுகப்படுத்தி விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்தது யாரு? எம்எஸ்பி ரேட்ல மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருக்கா இல்லையாங்கிற விவாதத்தை வந்து தொடங்கிய அளவுக்கு வேளாணுடைய அந்த விவசாயிகளுடைய அந்த வாழ்வாரத்திலே கையை வைக்கிற அளவுக்கு வந்துச்சா இல்லையா? நாடு ஃபுல்லா இயங்கக்கூடிய ரேஷன் கடைக்கு ஆப்படிக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்களா இல்லையா? அந்த மோடி சர்க்கார் செஞ்சுச்சு. மோடி அமித்ஷா தான் செஞ்சாங்க. எவ்வளவு விவசாயிகள் எவ்வளவு பேர் போராடினாங்க.
டெல்லியில வந்து அந்த விவசாயிகளுக்கு எதிராக துப்பாக்கி சூடு, நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வந்து கொல்லப்பட்டார்களே, அந்த கொல்லப்பட்ட அந்த பிணத்தின் மீது ஏறி நின்றுதான் அன்னைக்கு பேசியிருக்காரு பிரதமர் மோடி. நான் இதை சற்று கடினமான வார்த்தையா இருக்கலாம். எனக்கு பிரதமர் மோடிக்கு என்ன வாய்க்காரு சண்டைலாம் கிடையாதுங்க. எனக்கு சேர்த்தான் பிரதமர். ஆனா பிரதமர் இப்படி முழு பூசணிக்காவை சோற்றில் மறைப்பது ஏன் என்று கேட்கிறோம். ஜிஎஸ்டி குறைப்பால விவசாயம் பெருகிட்டாங்க பெருகிருக்கு. விவசாயிகளை வந்து காப்பதற்காக நாங்க பயங்கரமான திட்டம் வச்சிருக்கோம். என்ன திட்டம் சொல்லுங்க பாப்போம். ஊடு பயிரை பத்தி பேசுறீங்க இந்த லட்சத்துல. விவசாயம் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு நாங்க தான் பயணியர். தமிழ்நாடு தான் வந்து நாட்டுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு மாநாடு போடணும், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்காரு. வர முன்னாடி நேஷனல் கிரைம் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் என்சிஆர்பி அந்த ரேட்டை செக் பண்ணிட்டு வந்திருக்கணும். தமிழ்நாடு உடைய விவசாயிகள் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, நாடு ஃபுல்லா எப்படி இருக்கிறாங்க, குஜராத் என்ன லட்சணத்துல இருக்குது, உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசல என்ன லட்சணத்துல இருக்கிறாங்க, அங்க வந்து சூசைடு பண்ண தற்கொலை பண்ண விவசாயிகளுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்துட்டு வந்திருக்கணும். அல்லது தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு விவசாயத்துல செழித்தோங்கி இருக்கிறது, வாழையில கரும்புல எந்த அளவுக்கு அந்த நாட்டுக்கே வழிகாட்டியா இருக்குது, இங்க விளையக்கூடிய வாழை வெற்றிலை கரும்பை தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கமேங்கிற அந்த ஒரு டேட்டாவாவது நீங்க பிரதமர் மோடிக்கு எழுதி கொடுத்திருக்க வேண்டும். ஆக மொத்தத்துல ஒட்டு மொத்தமா இவர் வந்து பீகாருடைய காத்து தமிழ்நாட்டுல வீசுது அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்காங்க. இதுல நீங்க வேற மெட்ரோ ரயிலுக்கு காசு தரலன்னு சொல்றீங்க. விவசாயத்துக்கு அந்த மேட்டரா இருக்கு. எங்க மெட்ரோ ரயில் தரப்போறாங்க? மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவிச்சிருக்க வேண்டும். அவ்வளவு விடுங்க. இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு விவசாய மாநாடு. ஒக்கி புயல்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். கஜா புயல்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். தானே புயல்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். எவ்வளவு ஒதுக்குனீங்க? கடந்த ஆண்டு டிசம்பர் மாசம் பெய்த மழையில தென் தமிழகம் ஃபுல்லா வந்து விவசாய நிலங்கள்லாம் நீர்ல மூழ்கிச்சு. தேசிய பேரிடராக நீங்க அறிவித்தீங்களா? இல்லையே. அப்ப விவசாயம் என்று சொன்னால் விவசாயம் தமிழ்நாட்டை பூரா வஞ்சிக்கிறதான மேட்ரு. விவசாயிக்காக கொடுங்கய்யா. நீ பிஎம்3 ஃபண்ட் தான் கொடுக்கவில்லை, கல்வியில நிலுவைத் தொகை கொடுக்கவில்லை, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கொடுக்கவில்லை. விவசாயியுடைய அந்த ஃபண்டையா கொடுங்களேன். எதையுமே சொல்லாம வந்து ஏமாத்திட்டு போனோம்னா அது பீகாருடைய காத்து இங்க வீசுச்சுன்னு வைங்களேன். பீகாரு காத்தா என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். பீகார் காத்த பிடிச்சி இட்லி சட்டில வேக வச்சு சாப்பிட்டு அவங்களுக்கு. இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மதுரை மக்கள்லாம் எங்களுக்கான ஒரு மெட்ரோ திட்டம் தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தியில இருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா பாஜகவினரே பிரதமர் மோடி அவர்கள் வந்து கதற உறக்கூடிய சூழல் கூட பார்க்க முடியும்னு ஒரு கருத்தெல்லாம் சொல்றாங்களே, எப்படி பார்க்கலாம் அத? ஒவ்வொரு வருஷமும் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல லாஸ்ட் 4 வருடத்துல நீங்க துரைமுருகன் ஐயா அவர்கள் அமைச்சர் அவை முன்னவர் அவர் வந்து என்ன செய்வாரு, ஒரு அறிக்கை வாசிப்பார். என்ன தெரியுமா? மெட்ரோ திட்டத்துக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வரவில்லை, 12,000 கோடி வரவில்லை, 20,000 கோடி வரவில்லை, தமிழ்நாடு அரசு தான் வந்து துண்டு பட்ஜெட் போட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கு, அவருடைய ஊதியத்தை கொடுத்துட்டு இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாரு. 4 வருஷம் அறிக்கை 4 வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நேரடியா போய் கடிதம் எழுதி பார்த்துட்டாரு. சென்னைக்கே இப்படிதான். சென்னையில இருக்கக்கூடிய மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில்வேல வந்து இன்னும் முடிக்கிறதுக்கே இந்த பாடுபடுது. நீங்க புதுசா வந்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் கேட்டீங்கன்னா எங்க 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 தருவாங்க? அசலுக்கே எங்க மோசமா இருக்கிறது. இதான் நிலைமை. அதனால மதுரை மக்கள், கோயம்புத்தூர் மக்கள் இந்த ஆசையை வந்து விட்டுருங்க. நமக்கு தேவையான மெட்ரோ நம்மளும் என்ன செய்வோம், உருவாக்கி போடுவோம். 2027ல வந்து 26ல விவசாயிகள் சம்பந்தமா வந்து பல வரிசையா தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான இடையான மோதல் போக்கு உள்ளிட்ட பல விதங்களை வந்து பேசிட்டு வந்தீங்க. இருந்தாலும் மோடி அரசு ஏதாவது பச்சை துரோகம் செய்யும் சொல்லிட்டு தமிழ்நாட்டை நினைச்சு பாக்குறாங்க அப்படி ஏதாவது? என்ன கேக்குறேன்னா, இன்றைக்கு மோடி வந்தார். மோடிக்கு கருப்பு கொடி காட்டினது யாரு? திமுக காரனா, பிசிக காரனா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மாமகவா, மதிமுகவா, முஸ்லிம் லீக்கா, இந்தியா கூட்டணி கட்சியா? இல்ல, சர்வ கட்சியை சார்ந்த விவசாயிகள் நிக்கிறாங்க. எந்த கட்சி தெரியாது. எங்களை வஞ்சித்த மோடி, கோபேக் மோடின்னு பதாகையை கையில் ஏந்தது யாரு? விவசாயிகள். அதே பதாகையை வந்து ஒரு சிறுமி ஏந்துச்சான். மோடியை வரவேற்று உடனே அந்த சிறுமியை கூப்பிட்டு என்ன செய்றாரு, அரசியல் பண்ண தெரிஞ்சவர் தனக்கு எதிரான பதாகையை ஏந்திருக்கிறார்கள். விவசாயிகள் ஏந்திருக்கிறார் தமிழ்நாட்டுல. என்னப்பா பிரச்சனை, அவங்க கூப்பிடுப்பான்னு சொல்லி கூப்பிட்டாரா, அழைத்தாரா? இல்லையே. ஆக இது ஒரு அடையாளம். பச்சை துரோகம் தான் வந்திருக்கு. பச்சை பசேன்னு இருக்க வேண்டிய விவசாயத்தை வந்து பச்சை துரோகம் பண்ணியிருக்கிறார் மோடி. இதுதான் உண்மை நிலை. இப்படி நாம சொல்வதால பாஜகவை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் வருத்தப்படலாம்.
என்ன அப்படி வந்து டேட்டா பேஸ் இந்த இருக்கு டேட்டா நான் எடுத்து நீங்கள் வெளியிட்ட தரவுகள் தான் மோடி அமித்ஷா உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தரவுகள் தான் நான் எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். அது போல பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க வெளியிட்ட டேட்டா தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆக இங்க ஏமாத்து கச்சதுக்கு இங்க தமிழ்நாடு வந்து என்ன இல்ல மாநிலம் கிடையாது. நீங்க உரிய தரவுகளோடு பேசுங்க. பேசிட்டு போய் வேலை இல்ல. செயல்பாட்டுல காட்டுங்க. விவசாயிகளுக்கான நல நிதிகளை வந்து அறிவிங்க. விவசாய பயிர்க்கடன்களை ரத்து பண்ணுங்க. விவசாயத்தை செழித்தோங்கக்கூடிய விஷயத்த நீங்க செய்யுங்க. சும்மா போற போக்குல வேளாண் அந்த சட்டம் இந்த சட்டம்னு போட்டு விவசாயிகளை வஞ்சிக்காதீங்க. விவசாயத்தை அழிக்காதீங்க. உரத்தை பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு நாங்க தான் வந்து இயற்கை உரத்துல பயணிகளா இருக்கிறோம். தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமா இருக்கு என்பதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்லிடுறோம். இதுல கூடுதலா பார்த்தோம்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் கூட ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு 2 படங்கள் வெளியிட்டிருந்தாங்க. ஒரு புறம் பார்த்தோம்னா, மெட்ரோ ரயிலுக்கு வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அனுமதி குடுக்குறதும், இன்னொரு புறம் பார்த்தோம்னா, மெட்ரோ ரயிலுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ற மாரின்னு ஒரு படத்த வெளியிட்டு, ஒன்றிய அரசினுடைய பழிவாங்கல் போக்க வந்து நிறுத்திக்கிறணும். எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து இந்த மாரியான ஒரு மோதல் போக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்ற மாரியான ஒரு கருத்த வச்சிருக்காங்களே, அத எப்படி பார்க்கலாம்? அதை நான் வந்து வழிமொழிகிறேன் அந்த கருத்தை. நான் வந்து அதை செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து நிறைய ஊடகங்கள்ல பரவி கொண்டிருக்கு. பிளே கார்டுல அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. உதாரணமா குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதி கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு சில மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படவில்லை. உதாரணமா மெட்ரோ ரயில் திட்டம். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பெரிய ஒரு ஃபண்டு இல்லைங்க. மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு ஒவ்வொரு ஸ்கெட்யூல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா ஒதுக்கி இருந்தாங்கன்னா 10,000 கோடி ஒதுக்கி இருந்தாலே இன்றைக்கு வரைக்கும் மெட்ராஸ்ல சிட்டி ஃபுல்லா நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், மெட்ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். ஒதுக்கவே இல்லையா. 11 வருஷமா வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆமா வரும்போது சொல்றாருல்ல, ஆப்கி பார் மோடி சர்க்கார், என்டிஏ சர்க்கார் எல்லாம் முடிச்சிட்டு பாரத் மாதா கி ஜெய் பார் இதுதான் நடந்துட்டு இருக்கு. 11 வருஷமா வர்றதோ பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்வதும் அப்படியே ஏறி போய்கிட்டு இருக்கிறதும் கையை காட்டுறதும் பூமாலை போடுறதும் இது தமிழ்நாடு அந்த பூமி இல்ல. இதான் நாங்க வந்து 50 வருஷம் கடந்துட்டோம். எங்களுக்கு கையில காசு வாயில தோசை. அதாங்க நான் முட்டை மார்க் வாங்குறீங்க நீங்க. நீங்க என்னத்த சதி பண்ணி என்னத்த எண்ணெயை தேய்ச்சிட்டு கொண்டாலும் இங்க மண்ணு ஒட்டுதா? இங்க மக்கள் தெளிவான மக்கள், படித்த மக்கள், ஆனா நல்ல மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். இங்க வந்து சும்மா வந்து திருக்குறள் அப்படி இருக்கு இப்படி இருக்குது முருகப்பெருமான் அப்படி இருக்கலாம் இங்க ஏமாத்த முடியாது மோடிஜி என்பதை இந்த பேட்டின் வாயிலா சொல்லிக் கொள்றேன். எடப்பாடி அதுவே பழனிசாமி துணை போறாரே. ஒரு விவசாயம் பாரு. ம். விவசாயத்துக்கு ஒதுக்குற நாளைக்கு ஒருவேளை என் அண்ணன் இபிஎஸ் எடப்பாடியாருக்கு எது ஒதுக்கி கொடுப்பாரு நம்ம தெரியவில்லை. 18,000 கோடி ஒதுக்கி இருக்கிய பிரதமர் மொழியில எனக்கு என்ன பங்குன்னு சொல்லி ஒருவேளை கேட்டு போயிருப்பாரு. இவர் ஆமா. விவசாயியா இவர் விவசாயியான்னு கேட்டேன். எல்லாம் வந்து களை எடுக்கிறேன்னு சொல்லி ஓபிஎஸ் அப்புறம் வந்துட்டு இவங்க டிடிவி தினகரனை சசிகலா அம்மையாரை செங்கோட்டையனை எல்லாம் களை எடுத்து முடிஞ்சாச்சு. கடைசியில ஒட்டுமொத்தமா சேர்ந்து இபிஎஸ் களை எடுக்க போறாங்க அதிமுக காரங்க. அதான் நடக்க போகிறது. எடப்பாடி அவர் வந்து சூழ்நிலை கைதியாக இருக்கிறார். தான் கோடாரி காம்பாக இருக்கிறார். தான் தலையில மண்ணள்ளி வைக்கிறது அவரே உணராமல் இருக்கிறார் என்பதுதான் நான் காட்டுகிறது. ஓகே சார். பிரதமர் மோடி அவங்களுடைய தமிழ்நாடு வருகை குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து காரசாரமா வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.